சிவபெருமான் கூப்பிடாம இங்க உள்ள வரவே முடியாது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, நீ நாட்டையே ஆண்டாலும் சரி, உலகத்தையே ஆண்டாலும் சரி, சிவபெருமான் கூப்பிடாம இந்த கோயில் மண்ணை மிதிக்கவே முடியாது. அவன் கூப்பிடணும். யார் வரணும், யாருடைய காசுல இந்த ஃபேன் ஓடணும், யாருடைய காசுல அந்த செங்கல் வரணும், யாருடைய காசுல அந்த கல் வரணும்னு அவன் முடிவு பண்ணணும். அவன் விரும்பினாதான் அந்த காசை அவன் ஏத்துக்குவான், இல்லைன்னா ஏத்துக்கவே மாட்டான். ஆமா, சத்தியமா சொல்றேன். அப்படி சிவபெருமான் ஏத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க எங்கேயோ போயிருவாங்க. பூஜை பண்ணவே ஆள் இல்லாத தலம். சிவனடியார்களா நிச்சயமா ஒரு தடவையாவது போய் இந்த கோயிலை பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எல்லாரும் திருவண்ணாமலை போறீங்க, திருவாரூர் கூட யாரும் போறது இல்லை, சிதம்பரம் போறோம். ஆனா இந்த மாதிரி தலங்களுக்கு ஒரு தல யாத்திரையா போகணும். நாட்டியத்தான்குடி, கொண்டீச்சரம், சிறுகுடி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப